அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் வடிவேலன், இயக்குனர், பொது சுகாதாரம் நோய் தடுப்பு மருந்து துறை சிறப்பு பணி அலுவலர். இதுவரைக்கும் நம்ம டெங்கு காய்ச்சல் வந்தா என்ன பண்ணணும், என்னவெல்லாம் பண்ணணுங்கிறத நம்ம பார்த்தோம். இனி இந்த டெங்கு காய்ச்சல் எப்படி வராம தடுக்கணும் அப்படிங்கிறது பார்க்குறோம். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா, இந்த டெங்கு காய்ச்சல் பொறுத்தளவுக்கு இது மேன் மேட் டிசீஸ். அப்படின்னா, மனிதர்களால் உருவாக்கக்கூடிய நோய். அதாவது இந்த டெங்கு காய்ச்சலை பரப்பக்கூடிய ஈடிஸ் கொசுக்கள் வளர்வதற்கு நம்முடைய இந்த பழக்கவழக்கங்கள், நம்முடைய லைஃப் ஸ்டைல், வாழ்க்கை முறைகள் தான் மிக முக்கியமான காரணம். நம்மனால தான் நம்ம ஏற்படுத்தக்கூடிய அந்த சுற்றுப்புற சூழல் தான் அந்த ஈடிஸ் கொசுக்கள் உற்பத்தி ஆகிறதுக்கும், வளர்வதற்கும் உறுதுணையா இருக்குது. ஸோ இது என்னன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி, இந்த டெங்கு காய்ச்சல் ஈடிஸ் வகை கொசுக்களால் ஏற்படுது. இந்த ஈடிஸ் வகை கொசுக்கள் மற்ற கொசுக்கள் போல இல்லாம இது ஒரு தனித்துவம் வாய்ந்ததா இருக்கு. அதாவது இந்த ஈடிஸ் வகை கொசுக்கள் பார்த்தீங்கன்னா, பகல்ல தான் கடிக்கும். பெரும்பாலான மற்ற கொசுக்கள் எல்லாமே மாலை நேரங்களில், இரவுல தான் நமக்கு கடிக்கும். அது போக பார்த்தீங்கன்னா, பெரும்பாலான மற்ற கொசுக்கள் எல்லாம் சாக்கடை நீர், அதாவது கழிவு நீர்ல தான் ஏற்படுத்த வளரக்கூடிய தன்மை கொண்டது. ஆனா இந்த ஈடிஸ் கொசுக்கள் சுத்தமான நன்னீரில் தான் இது இந்த ஈடிஸ் கொசுக்கள் முட்டையிட்டு உற்பத்தி வச்சு வளரக்கூடிய தன்மை கொண்டது. அதே போல இந்த ஈடிஸ் கொசுக்கள் கிட்டத்தட்ட ஒரு தடவை வந்துச்சுன்னா அது 21 நாட்கள், கிட்டத்தட்ட 3 வாரங்கள் உயிர் வாழக்கூடியது. இந்த இவ்வளவு ஒரு தனித்துவமான இந்த ஈடிஸ் கொசுக்கள் இருக்கிறதுனால இத நம்ம வளராம தடுக்கிறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச். ஆனா அது மக்கள் நினைச்சா இது டெஃபினட்டா இந்த உற்பத்தியை தடுத்துடலாம். இந்த ஈடிஸ் கொசுக்கள், இப்படிப்பட்ட இந்த ஈடிஸ் கொசுக்கள் எங்க வளருது? இது பார்த்தீங்கன்னா, இந்த ஈடிஸ் கொசுக்கள்ல 2 வகை இருக்கு. ஈடிஸ் ஈஜிப்டை அப்படிங்கிற ஒரு வகை இருக்கு. ஈடிஸ் ஆல்போபிக்டஸ் அப்படிங்கிற ஒரு 2 வகை இருக்கு. இதுல பெரும்பாலும் நம்மளுடைய வீடுகள், குடியிருப்புகள், மக்கள் இருக்கக்கூடிய குடியிருப்புகள்ல நமக்கு இந்த ஈடிஸ் ஈஜிப்டைங்கிற கொசு தான் நமக்கு இருக்கு. ஈடிஸ் ஆல்போபிக்டஸ்ங்கிறது பெரும்பாலும் இந்த கிராமங்கள்ல, மலை அடிவாரங்கள்ல தேங்கக்கூடிய இந்த பாறைகள், இந்த குழிகள், பாறையில் இருக்கிற குழிகள், இந்த மாதிரி இதில் தேங்கக்கூடிய தண்ணியில் தான் வளரும். ஸோ நமக்கு பிரச்சனை இந்த ஈடிஸ் ஈஜிப்டை அப்படிங்கிற கொசுக்கள் தான். இது எங்கெங்கெல்லாம் வளருதுன்னா, பொதுவாக சொன்னோம்னா, நம்ம வேண்டான்னு தூக்கி எறியக்கூடிய அந்த பொருட்களில் தேங்கக்கூடிய தண்ணீரில் தான் இந்த ஈடிஸ் கொசு உற்பத்தி ஆகுது, வளருது. அதாவது நம்ம எது எது வேண்டான்னு சொல்லி தூக்கி போடுறோம். நம்ம பார்த்தீங்கன்னா, இந்த உடைஞ்ச பாட்டிலு, டயர்கள், இந்த பானை, உடைஞ்ச பானைகள், அதே மாதிரி நம்ம தண்ணீர் தொட்டி, இது மாதிரி நிறைய தேவையில்லாத பொருட்களை நம்ம வீட்டுக்கு பின்னாடியோ, இல்லை வீட்டை சுற்றியோ, அதே போல் மொட்டை மாடியில நம்ம போட்டு வைப்போம். அது என்ன ஆகுன்னா, இப்போ மழை பெய்யும்போது அந்த மழை தண்ணி அதில் தேங்கி நிற்கும். தேங்கி நிற்கும்போது 1 வாரம் 10 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா, அதில் நம்மளுடைய ஈடிஸ் கொசுக்கள் முட்டையிட்டு, அதில் நமக்கு லார்வா கொசு புழுக்கள் உற்பத்தி ஆகி, அதிலிருந்து நமக்கு இந்த ஈடிஸ் கொசுக்கள் உற்பத்தி ஆகுது. அதனால் இது நம்மளால் நாம் உருவாக்கக்கூடிய அந்த பொருட்கள் இருந்து தான் இது உற்பத்தி ஆகுது. ஸோ அதை நம்ம தவிர்க்கணும். அது போக இந்த ஈடிஸ் கொசுக்கள் வீட்டை சுற்றி இருக்கிற தேவையில்லாத பொருட்கள், அதாவது மெயினாக பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு பின்னாடி, வீட்டுக்கு மொட்டை மாடியில் நம்ம தூக்கி எறியக்கூடிய பொருட்களும் உற்பத்தி ஆகுது. வீட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா, நிறைய நம்ம இந்த பிளாஸ்டிக் கவர் இருக்கும், தேவையில்லாத அந்த சில பிளாஸ்டிக் கப்பு, பிளாஸ்டிக் டம்ளரு, இந்த மாதிரியான தட்டுக்கள், இந்த மாதிரியான இதெல்லாம் கிடக்கும். அது அதை அப்புறப்படுத்தாமல் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது, நீண்ட காலமாக அப்படி இருக்கும்போது, அதில் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி தேங்கி, அதில் நம்ம இந்த ஈடிஸ் கொசுக்கள் உற்பத்தி ஆகுது. ஸோ இந்த மாதிரியான இந்த உற்பத்தி ஆகக்கூடிய இடங்களை நம்ம கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். வீட்டுக்குள்ளே சில பொருட்கள் எல்லாம் தண்ணி தேங்கக்கூடிய சூழல் இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ளே ஃப்ரிட்ஜு, ரெஃப்ரிஜிரேட்டர் இருக்கும். ரெஃப்ரிஜிரேட்டருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரே இருக்கும். அதிலிருந்து வரக்கூடிய அந்த ஃப்ரிட்ஜு ஓடிட்டே இருக்கும்போது, அந்த பின்னாடி தண்ணி ட்ரெயின் ஆகும். அந்த தண்ணி ரொம்ப காலமாக பார்த்தீங்கன்னா, நம்ம கவனிக்கவே மாட்டோம். அந்த பின்னாடி அது மாசக்கணக்கில் இருக்கும். அந்த தண்ணியில பார்த்தீங்கன்னா, நீங்க வீட்டுக்குள்ளேயே அதில இந்த தண்ணி தேங்குறதுல ஈடிஸ் கொசு உற்பத்தி ஆகும். ஸோ அந்த மாதிரி அந்த ஃப்ரிட்ஜில இருக்கிற தண்ணிய ரெகுலரா அப்பப்போ அத எடுத்து கிளீன் பண்ணிட்டு இருந்தோம்னா, நமக்கு இந்த கொசு உற்பத்தி ஆகுது.
அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த பூத்தொட்டிகள், மணி பிளான்ட்டுன்னு பாட்டில் எல்லாம் வச்சுருப்பாங்க இல்லைங்களா? அதில் தண்ணி எல்லாம் போட்டு ஊற்றி வச்சுருப்பாங்க. அது வளர்க்க வேண்டாம்னு சொல்லல. என்னென்னா அதில் வந்து தண்ணி வந்து ரொம்ப நாளைக்கு வச்சிருக்கக்கூடாது. அப்பப்போ வந்து எடுத்து மாற்றிடணும். அப்படி மாற்றினோம்னா தான் நமக்கு இந்த கொசு வந்து உற்பத்தி ஆகாது. ஸோ இது வீட்டுக்குள்ளேயே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம பண்ணணும். அதே போல் வந்து சில ஊரில் வந்து ஏர் கூலர்ஸ் வச்சுருப்பாங்க. ஏசி இல்லை, ஏர் கூலர். ஏர் கூலர்லேயும் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் மாதிரி பின்னாடி வந்து தண்ணி ட்ரெயின் ஆகும். அதில் தண்ணி தேங்கும். அந்த கண்டெய்னரும் வந்து நம்ம அப்படியே விட்டுருவாங்க. யாரும் க்ளீன் பண்ண மாட்டாங்க. அதில் கூட வந்து நமக்கு உற்பத்தி ஆகும். இந்த மாதிரியான வந்து நமக்கு வீட்டுக்குள்ளே தண்ணி தேங்குற இடத்த அப்பப்போ வந்து நம்ம அப்புறப்படுத்திட்டு இருந்தாவே வந்து நமக்கு இந்த கொசு உற்பத்தி ஆகாது. இது போக வந்து ஒவ்வொருவரும் தன்னுடைய வீட்டுக்கு பின்னால் புழக்கடை பின்புறமும் மொட்டை மாடியிலும் வந்து தேவையில்லாத பொருட்களை போட்டு வைக்கிறத தவிர்க்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கொடுமையான இந்த டெங்கு காய்ச்சல் வராமல் தடுக்கணும்னா இந்த ஈடிஸ் கொசுக்கள் வந்து உற்பத்தியாகும் இடங்கள் நம்மால் உருவாக்கக்கூடிய அந்த இடங்களை தவிர்த்து தேவையில்லாத பொருட்கள் டயர்கள், பிளாஸ்டிக் தட்டுகள், பாட்டில்கள், பானை இது மாதிரியான பொருட்களை நாம் உடனுக்குடன் அப்புறப்படுத்திட்டே இருந்தோம்னா டெஃபினட்டாக வந்து நம்ம இந்த ஈடிஸ் கொசு உற்பத்தி ஆகிறதை தவிர்க்கலாம். டெங்கு காய்ச்சலும் வராமல் வந்து நம்ம தடுக்கலாம். தமிழக அரசின் பொது சுகாதாரத்துறையும் வந்து இந்த ஈடிஸ் கொசுக்களை ஒழிப்பதற்கு, கொசு புழு நிலையிலிருந்தே ஒழிப்பதற்கு நம்முடைய கொசு ஒழிப்பு பணியாளர்கள் வீடு வீடாக அனைத்து கிராமங்களுக்கும், அனைத்து நகர்ப்புற பகுதிகளுக்கும் வருகை புரிந்து அங்கே கொசு ஒழிப்பு பணியில் ஈடுபடுவாங்க. அவ்வாறு அவங்க வந்து அந்த வீட்டில் வந்து கொசுப்புழு வளரக்கூடிய இடங்களை அழிக்கவும், அதே போல் வந்து வீட்டில் தண்ணீர் தேக்கி வைக்கக்கூடிய பெரிய பெரிய தொட்டிகளில் வந்து இந்த டெமிஃபாஸ் என்ற மருந்தை ஊற்றவும் அவங்க வருவாங்க. அதே போல் வந்து காலை மற்றும் மாலை நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த கொசுக்களை ஒழிப்பதற்காக புகை மருந்து அடிக்கக்கூடிய அந்த பணிகளையும் வந்து அவங்க மேற்கொள்வாங்க. அவ்வாறு வந்து அந்த கொசு ஒழிப்பு பணியாளர்கள் வீடு வீடாக வரும் பொழுது பொதுமக்கள் அவர்களுக்கு போதிய ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம்.